தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமையில் இன்று அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம். கரூரில் தவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம். உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் நேரடி விசாரணை கோரிய வழக்கில் இன்று தீர்ப்பு. கரூர் துயரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி வழக்கு தொடர்ந்ததன் பின்னணியில் அதிமுக இருப்பதாக பரபரப்பு தகவல். பணம் வேலை வாங்கி தருவதாக கையெழுத்து பெற்று மோசடி நடந்திருப்பதாகவும் மனைவியை இழந்த கணவர் குற்றச்சாட்டு. கரூரில் உயிரிழந்த 9 வயது சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம் பணம் வாங்கிக் கொண்டு வழக்கு தொடர்ந்திருக்கலாம் என தாய் குற்றச்சாட்டு. குழந்தை பிறந்த போதே பிரிந்து சென்றவர் தற்போது வழக்கு தொடர்ந்தது ஏன் என்றும் கேள்வி. தவேக தலைவர் விஜயுடன் தான் செல்போனில் பேசவில்லை என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். டிடிவி தினகரன் நடத்துவதெல்லாம் ஒரு கட்சியா என்றும் விமர்சனம். தவேக கூட்டணிக்கு வரும் என எடப்பாடி கனவு காண்பதாக டிடிவி தினகரன் விமர்சனம். அதிமுக தொண்டர் கையிலேயே இன்னொரு கட்சி கொடியை கொடுத்து மகிழ்வதாகவும் குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி 3ஆம் தர அரசியல் செய்வதாக செல்வ பெருந்தகை காட்டம். திமுக கூட்டணியில்தான் காங்கிரஸ் உள்ளது என்றும் பதிலடி. ராமதாஸை காட்சி பொருளை போல பயன்படுத்துவதா என காட்டமாக பேசிய அன்புமணி. பாமக ராமதாஸ் வசமே உள்ளது என்ற ஆற்றாமையில் பேசுவதாக பாமக எம்எல்ஏ அருள் பதிலடி. இருமல் மருந்து நிறுவன உரிமையாளர் ரங்கநாதன் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. மருந்து நிர்வாகத்துறை இணை இயக்குனர் கார்த்திகேயன் வீட்டிலும் ஆய்வு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மேலூர் ஆட்டுச்சந்தையில் களை கட்டிய வியாபாரம். 1 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் விவசாயிகள் மகிழ்ச்சி. நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி நம்பியாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு. வெள்ளத்தில் சிக்கிய 13 பேரை கயிறு கட்டி மீட்ட தீயணைப்பு துறையினர். தென் மாநிலங்களில் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் 5வது நாளாக வேலை நிறுத்தம். சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் ஜேடியு தலா 101 தொகுதிகளில் போட்டி. எஞ்சிய 41 தொகுதிகள் கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளுக்கு ஒதுக்கீடு. நாட்டின் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும் கல்வி முறையே இந்தியாவுக்கு தேவை. சிலருக்கு மட்டுமே சலுகையாக மாறக்கூடாது என ராகுல் காந்தி வலியுறுத்தல். திரைப்படங்களில் நடிக்காமல் இருப்பதால் வருமானம் போய்விட்டதாக சுரேஷ் கோபி வேதனை. ஒன்றிய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவும் விருப்பம். சர்ச்சையை தொடர்ந்து டெல்லியில் ஆப்கன் அமைச்சரின் செய்தியாளர் சந்திப்பில் பெண் பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி. கடந்த முறை பத்திரிகையாளர் பட்டியல் தயாரிப்பில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக விளக்கம். கூடுதலாக 100% வரி விதித்த அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு சீனா கடும் கண்டனம். பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தல். மகளிர் உலகக்கோப்பை லீக் போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி ஆஸ்திரேலியா வெற்றி. 330 என்ற கடினமான இலக்கை விரட்டி பிடித்து வரலாற்று சாதனை.